வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, சோபக்கிருத வருஷம் தை மாதம் 16ஆம் தேதி, நட்சத்திரம் உத்திரம், இரவு 8:21 வரை உத்திரம், அதன் பிறகு ஹஸ்தம், திதி தேய்பிறை பஞ்சமி, யோகம் அமிர்த சித்த யோகம். கும்ப ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளின் 177வது ஆராதனை. 177 வருஷம் ஆச்சு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் திருவையாறிலே சமாதி அடைந்து. அவர் சமாதியான தினத்தை தான் ஆராதனை என்று செய்து வழிபாடு செய்கிறோம். ராமபிரானை நேரில் தரிசித்தவர். ராமர் அவருக்கு தரிசனம் தந்து அருளியிருக்கிறார். திருவையாறுங்கிறது ரொம்ப பழமையான ஒரு க்ஷேத்திரம். அப்பர் பெருமானுக்கு கைலாய காட்சி கிடைத்த இடம் திருவையாறு. அப்பரால் கைலாயத்திற்கு போக முடியவில்லை. சிவபெருமானை நினைத்து வருந்தி வேண்டிக் கொள்கிறார். வயதாகி விட்டதே, என்னால் கைலாயத்திற்கு இனிமேல் எப்படி வர முடியும்? உன்னுடைய கைலாய காட்சியை நான் காண வேண்டாமா என்று கேட்டவுடனே, அப்பரே, நீர் கைலாயத்திற்கு வர வேண்டாம், கைலாயத்தை யாம் அங்கு எடுத்துக்கொண்டு வருவோம், உமக்கு காட்சி அளிப்போம் என்று சொல்லி திருவையாறு சிவன் கோவிலிலே திருக்கைலாய காட்சியை சிவபெருமான் அப்பருக்காக கொண்டு வருகிறார். ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்ற பதிகத்தை அங்குதான் பாடுகிறார். ஓசையாகவும் ஒலியாகவும் கடவுள் அந்த ஒலி வடிவிலே இருக்கிறான். He is in the form of sound. God is in the form of sound. Sound, சத்தம், ஒலி. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே, சவுண்ட். அப்படி அந்த ஒலிமயமான இறைவனை அவர் வழிபட்டார். ஒலி வடிவிலான இறைவனை வழிபட்டார். அதே போல நாத வழிபாடு செய்கின்ற ஒருவராக சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் அங்கே அவதரிக்கிறார். 1867 1847 அவர் சித்தி அடைகிறார். அவர் அவதாரம் செய்வது 1767, 1767 to 1847. திருவாரூரிலே அவதாரம் செய்தார் தியாகராஜ சுவாமிகள். பிறகு திருவையாறிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார். இடையில ஒரு 3 வருஷம் யாத்திரையா அப்படியே காஞ்சிபுரத்துக்கு வந்தார், சென்னைக்கும் வந்தார். சென்னைக்கு தியாகராஜ சுவாமிகள் வந்திருக்கிறார். தியாக பிரம்மம் வந்து தங்கியிருந்த இடம் திருவொற்றியூர், பாரிஸ் கார்னர், மின்ட், அங்கெல்லாம் தங்கியிருக்கார். அப்ப அதுதான் சென்னை. தியாகராஜரின் சென்னை விஜயம் பற்றி நான் எழுதியிருக்கேன். இந்த ஆண்டு விமர்சனத்துல கூட அதை பத்தி குறிப்பிட்டு இருந்தேன். சத்குரு ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் திருவையாறிலிருந்து சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தபோது திருவொற்றியூர்லே அங்கு உள்ள ஸ்ரீ தியாகராஜர் கோவில், ஈஸ்வரன் பேர் அங்க தியாகராஜர், வடிவுடை அம்மன், திரிபுர சுந்தரி, ஆதிபுரீஸ்வரர், தியாகராஜர் அந்த கோவில் அருகிலே தங்கி இருந்து அங்கே 5 பாடல்களை பாடியிருக்கிறார். அதுக்கு திருவொற்றியூர் பஞ்சரத்னம்னு பேரு. ஆனா திருவையாறுல பாடுறது திருவையாறு பஞ்சரத்னம். விழா இன்றைய தினம் சிறப்பாக திருவையாறுல நடைபெறுகிறது. எனவே வீட்டுல நேரடி ஒளிபரப்பிலே பார்க்கலாம். ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் சேர்க்காமல் வெறும் நமசிவாய என்று சொல்லலாமா? நமச்சிவாய சொல்லும் பொழுது ஓம் சேர்த்து தான் சொல்ல வேண்டுமா? வேலு சிகாமணி அமெரிக்காவில் இருந்து கேட்கிறார். வேலு சிகாமணி ஃப்ரம் USA. கல்யாணி சிகாமணியும் சேர்ந்து கேட்கிறாங்க. அவங்க மிஸ்ஸஸ் கல்யாணி சிகாமணி. ஒவ்வொரு முறை ஓம் நம சிவாய சொல்லும் போது ஓம் சேர்க்கணுமா? யூ ஹாவ் டு ஆட் த வேர்ட் ஓம் ஆல்வேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். இரவு நேரத்தில் ஷேவ் பண்ணலாமா? அகோரா சர்மா, சூரிய நாராயணன், விசாலாட்சி, வெங்கடேஸ்வர சர்மா, நங்கநல்லூர். நைட் டைம்ல ஷேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார். பண்ணக்கூடாது, காலையில தான் பண்ணும். சாப்பிடும் பொழுது சோத்தை உருண்டை பிடிக்க கூடாது என்று சொல்லுகிறார்களே, சும்மா எடுத்து அப்படியே வாயில போட்டுக்கலாம். அது எதுக்கு உட்காந்து உருண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க? அதுல எல்லாம் ரொம்ப பர்டிகுலரா இருக்க வேண்டாங்க. எல்லாம் உங்க சௌரியம் போல நீங்க சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட்டா வயிறுமோ அப்படி சாப்பிடுங்க. ஸ்ரீனிவாசன் சாய்நாதன், நமஸ்காரம். சில மாதங்களுக்கு முன்பு நீங்கள் ஜீ தொலைக்காட்சியில் ஒளிமயமான எதிர்காலம் என்ற நிகழ்ச்சியிலே நவகிரகங்களை 9 முறை சுற்றி வலம் வர வேண்டும் என்று கூறினீர்கள். ஆனால் கடந்த வாரம் ஒரு கோவிலுக்கு சென்ற பொழுது அங்கு இருக்கிற ஒரு குருக்கள் நவகிரகங்களை 7 முறை தான் சுத்த வேண்டும், பிரதட்சணமாக 2 முறை அப்பிரதட்சணமாக சுத்த வேண்டும். ஆன்டி கிளாக் வைஸ்ல 2 தடவை சுத்தணும்னு அங்க இருக்கிற குருக்கள் சொல்லுகிறார். தவறு, அந்த குருக்கள் சொன்ன தப்பு, அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்பிரதட்சணங்கிற வேடே வராது சுபகாரியத்தில். ஐ நீட் கிளாரிபிகேஷன் அபவுட் மூலம் ஸ்டார். என்ன கிளாரிபிகேஷன் வேணும் உங்களுக்கு? ஐ வாஸ் டோல்டு பை மெனி தட் ஆணி மூலம் அரசாளும்,
அண்டு பெண் மூலம் எதிரிகள் நிர்மூலம். ஆணி மூலம் அரசாலும் அது ஆண் மூலம்னு மாத்திட்டாங்களாம். ஆணி மாதத்தில் வருகின்ற மூல நட்சத்திரம் பௌர்ணமியில வரும், அன்னைக்கு பிறந்தா அரசாளுவாங்க. ஆணி மூலம் அரசாலும் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சாரதா நவராத்திரி. சாரதா நவராத்திரி புரட்டாசியில வரும். அப்ப கன்னியில சூரியன் இருக்கும், 7 மீனத்துல சந்திரன் இருக்கும். ஆனா அப்ப நவராத்திரி முடிஞ்சிடும். ஆணி மூலம் மோஸ்ட்லி coincides with பௌர்ணமி, hence they get அரசு ஆளும் யோகம். பெண் மூலம் மீன்ஸ் கன்னி மாசம் மூலம் comes during சாரதா நவராத்திரி. ஆமா, நவராத்திரில நடுவில் வரும் மூலம் 7, 8வது திதியில வரும். புரட்டாசி பௌர்ணமி நவராத்திரி முடிஞ்சு வரும். ஆனா புரட்டாசி மாசத்து மூலம் நவராத்திரி நடக்கும் போதே வரும். அஸ்தம் சித்திரையில ஆரம்பிக்கும் நவராத்திரி. அஸ்தம் சித்திரை சுவாதி விசாக அனுஷம் கேட்டை மூலம் 7வது திதியில வரும். அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்கிறது புரியல எனக்கு. லட்சுமி வடுகநாதன் ஆட்சி கேக்குறாங்க ராமாபுரத்துல இருந்து. சிவமயம் இப்பொழுதெல்லாம் 90 அடி உயர முருகன் சிலை, 80 அடி உயர சனி பகவான் சிலை, ஆஞ்சநேயர், பைரவர், துர்கை என பல அடி உயரத்தில் புதிதாக பிரதிஷ்டை செய்கிறார்களே, அது நல்லதா? அப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது, தவறு. என்ன நீங்க நினைக்கலாம், என்னங்க நீங்க ஆன்மீகவாதியா இருந்துட்டு சிலையெல்லாம் அவ்வளவு பெருசு பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே? ஆமா, பண்ணக்கூடாது. சிலைக்கு தகுந்த அளவு நைவேத்தியம் பண்ணும். சிலை சின்னதா தான் இருக்கணும், கோவில் தான் பெருசா இருக்கணும், நிறைய பேர் வர்றதுக்கு ஏத்த மாதிரி. அந்த சிலையோட அளவுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனேட்ல நைவேத்தியம் படைக்கணும். அன்னம் நைவேத்தியம் எல்லாம் அந்த விக்கிரகத்திற்கு ரேஷியோல இருக்கணும். 80 அடி உயரத்துக்கு சிலை வச்சனா அப்ப அவ்வளோ பெரிய அண்டா, 4 அடி 5 அடி உயரத்துக்கு இருக்கிற அண்டால நீ 50 அண்டா 100 அண்டால சமையல் பண்ணி டெய்லி வடிச்சு கொட்டணும். அது எங்க நைவேத்தியம் பண்ணுவீங்க? எங்க யாருக்கு விநியோகம் பண்ணுவீங்க? அது எப்படி சாப்பிடுவீங்க? அடிச்சு வீணாக்க முடியுமா? அவ்வளோ ரைஸ் வடிக்க முடியுமா? சித்திரானம் நிறைய பண்ணணும், வெரைட்டி ரைஸ் நிறைய செய்து எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணணும். அவ்வளோ பெரிய சிலை வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணணும். அதனால பெரிய பெரிய சிலை வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த அம்மா ரொம்ப கரெக்டா கேட்டிருக்காங்க. மூர்த்தி சிறிதாகவும் கீர்த்தி பெரிதாகவும் இருக்க வேண்டும் என்பார்கள். பல வரலாற்று கோயில்களில் மூர்த்தி சிறியதுதான், சிறிய அளவில் தான் இருக்கும். இப்பொழுது சிற்பங்கள் சினிமா போல பிரம்மாண்டம் செய்வது நல்லதா? இல்ல, தேவையில்லை, அது அவசியமே இல்லை. அந்த மாதிரி பிரம்மாண்டமா பெரிய சைஸுக்கு, மெகா சைஸுக்கு 75 அடி உயரத்துக்கு நான் பிள்ளையார் செஞ்சு வைக்கிறேன்னா நீ அப்ப 7500 கொழுக்கட்டை பண்ணணும் டெய்லி. நிஜமா அந்த ப்ரொபோர்ஷன்ல பண்ணணும், அந்த ரேஷியோல பண்ணணும். அவ்வளோ பெரிய சிலையெல்லாம் வச்சு அதை பராமரிக்கணும், அதுக்கு அந்த அளவுக்கு நைவேத்தியம் பண்ணணும், டெய்லி அபிஷேகம் பண்ணணும். எதுக்கு அவ்வளோ பெருசு வைக்கிறாங்க எனக்கு தெரியல. அது புதுசா ஒரு இந்த பிரம்மாண்டமா ஏதாவது பண்ணா உடனே நானும் பிரம்மாண்டமா பண்றேன் அப்படின்னு எல்லாத்தையும் பிரம்மாண்டமா பண்றாங்க. இது என்ன சினிமாக்கு செட்டு போடுற விஷயமா? இது பிரம்மாண்டமா பண்றதுக்கு, தோட்டா தரணியை விட்டு செட்டு போடுறதுக்கு. கோவில்னா ஒரு அளவு தாங்க இருக்கணும். சாமி சிலைக்கு ஒரு லிமிட் இருக்குங்க, ரொம்ப எல்லாம் பெருசா வைக்க கூடாது. அந்த விக்கிரகத்தை அந்த புனிதத்தன்மை மாறாம அங்க கர்ப்ப கிரகத்துல அதை பிரதிஷ்டை பண்ணி அதற்கு தேவையான 6 கால பூஜை, நித்திய பூஜை கரெக்டா நடக்கணும். அதெல்லாம் ஆகம விதிப்படி சிறப்பாக அந்த பூஜைகளை செய்ய வேண்டும். நைவேத்தியங்கள் எல்லாம் வேலைக்கு செய்யணும். என்னமோ எக்ஸிபிஷன்ல முகப்புல வைக்கிற மாதிரி பெருசா நான் 70 அடிக்கு முருகர் வைக்கிறேன், 80 அடிக்கு சனி பகவான். சனிக்கெல்லாம் பெரிய சிலை எல்லாம் வைக்க மாட்டாங்க. சனிக்கு கோயிலே தனியா கிடையாது. இன்னும் சொல்ல போனா சனிக்கு எங்க தனி கோயில் நம்ம முன்னோர்கள் எங்கேயா கட்டியிருக்காங்களா பாருங்க, கிடையாது. திருநள்ளாறுல வாசல் அவர் நிற்பார், வாட்ச்மேன் மாதிரி. உள்ள மூலவர் தான் தலைவர், சிவன் தான் தலைவர். இவர் வெறும் வாசல்ல நிற்பார். நான் சிவனை கும்பிட்டுட்டா எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னா அவரும் அனுகிரகம் பண்ணுவார். இப்ப சனிக்கெல்லாம் தனியா கோவில் கட்டுறாங்க, அதுவே எனக்கு உடன்பாடு கிடையாது. சிவ வழிபாட்டின் ஒரு அங்கம் தான் நவகிரக வழிபாடு. அவரை மூலவரா கொண்டு போயெல்லாம் வைக்க கூடாது. அதே மாதிரி இப்ப இவங்க கேட்டிருக்கிறது விக்கிரகங்கள் பெருசா வைக்கிறாங்களே, அது சரியானு கேட்கறாங்க. அது தவறுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். என்ன கூட சில கோயில்கள் அந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, நான் முடிஞ்சப்போ வரேங்கன்னு சொல்லிட்டேன். கோவிலுக்கு கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது, நான் முடிஞ்சப்ப வரேன், அந்த பக்கம் வந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். போலாம், இந்த கோவில் மாதிரி கோவில் வச்சிருக்காங்கன்னா நம்ம போலாம், போறதை பத்தி சொல்லல. பட் இது தேவையான்றதுதான் என்னுடைய கேள்வி. இவ்வளவு பெரிய விக்கிரகம் தேவையா? இவ்வளவு பெரிய விக்கிரகம் வச்சு அதை உங்களால் பராமரிக்க முடியுமா? அந்த விக்கிரகத்தின் அளவிற்கு தகுந்தாற்போல் உங்களால் நைவேத்தியம் செய்து தினசரி இறைவனுக்கு அமுது செய்விக்க முடியுமா? ஏன் இந்த மாதிரிலாம் பெருசா கட்டுறேன்? பழைய கோவில்கள் எத்தனை கோவில் கவனிப்பார் இல்லாம கிடக்கு கிராமப்புறங்கள்ல. அதையெல்லாம் எடுத்து அதை எல்லாத்தையும் புதுப்பித்து அதையெல்லாம் ரெனோவேஷன் பண்ணி நல்லா கட்டி அதை பழைய கோவில்கள்ல மீண்டும் பூஜைகள் முறைப்படி தினசரி நடைபெற வேண்டும். அதற்கு நீங்கள் ஏதேனும் செய்யுங்கள். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
ராசி அதிபதியும் குருவும் இடமாற்றம் பெற்றிருக்கின்ற சிறப்பான யோகம். ராசி அதிபதி செவ்வாய், 9 குடையவன் குரு, அவ்விரண்டு கிரகங்களும் இடத்தை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. ராசியில் குரு, 9 செவ்வாய். குரு சினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். ஹவுசஸ், தட் இஸ் கால்ட் பரிவர்த்தனா யோகம். இது ஒரு மிக சிறப்பான யோகம், மிக அற்புதமான யோகம். எனவே மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். பெயர் புகழ் செல்வாக்கு, சமூக அந்தஸ்து, சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன. 5ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடத்து ராகு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகின்றன. ராசி அதிபதி சுக்கிரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது 9ஆம் பார்வையாக. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைப்பதால் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா நன்மைகளும் நடைபெறும். வேலையிலே நல்ல முன்னேற்றம். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களை பெரிய நிலைக்கு உயர்த்தி விடுவார்கள். ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல கணிசமான லாபம் கிட்டும். வியாபாரத்தின் அளவும் அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும். எனவே மிகச் சிறப்பான தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாள். குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். வெகு அற்புதமாக கிரகங்கள் எல்லாம் இப்பொழுது நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. 11ஆம் இடத்து குருவால் உங்களுக்கு அதிக நன்மை நடைபெறுகிறது. 11ஆம் இடத்திலே குரு வலுவாக அமர்ந்திருப்பதால் உங்களை அவ்வளவு சுலபமாக யாராலும் வீழ்த்தி விட முடியாது. உங்களை வீழ்த்த வேண்டும் என்று யாரேனும் நினைத்தாலும் அது நடக்காது. நீங்கள் விழமாட்டீர்கள். மிகப்பெரிய எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி வெற்றி வாகை சூடக்கூடிய நேரம் இது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறப் போகின்றன. எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பம் ஒத்துமையா இருக்கும். எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தரை ஒருத்தர் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல நேரம். உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு முக்கியமான சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. அதற்கான செய்தி இன்று வந்து சேரும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்ற நல்ல நாள். 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 2ஆம் இடத்து சந்திரன், 5ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன், 6ஆம் இடத்திலே சூரியன் புதன், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு. எல்லாமே நல்லா இருக்கு. அழகாக வரிசையாக கிரக மாளிகையாக அமைந்து இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நேரம். நல்லா இருக்கு. வரிசையா 5 வீட்டுல கிரகங்கள். தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு. இப்படி வரிசையா வரும். அப்படியே அதுக்கு பேர் தான் கிரகமாலை. கிரகமாலை சூட்டப்பட்டு இருக்கிறது. எனவே வெற்றி மாலை சூடுவீர்கள். வெற்றி வாகை மலரால் மாலை சூடுவீர்கள். இந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் போருக்கு சென்று வெற்றி பெற்று வந்தால் வாகை மலர்னு ஒரு மலர், அந்த மலரை எடுத்து அந்த அரசருடைய திருமுடியிலே சூடுவார்களாம். அதுக்கு பேர் தான் வெற்றி வாகைன்னு பேரு. வாகைங்கிறது ஒரு மலர், ஒரு பூ. அந்த பூவத்தை எடுத்து தலையில வச்சுப்பாங்க ஜெயிச்சதுக்கு அடையாளமா. அந்த மாதிரி நீங்கள் வெற்றி வாகை சூட போகிறீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திற்கு அதிபதியான லாபஸ்தானாதிபதி சந்திரன் ராசியிலேயே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ராகுவால் பார்க்கப்படுகிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய நாள். வலுவான நிலையிலே சில கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏராளமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நேரம், மிகச் சிறப்பான நல்ல நேரம். எனவே வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், உத்தியோகத்திலே பெரிய முன்னேற்றம்.
உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பெரிய பதவிகள் பெரிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஒப்படைப்பார்கள். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். துலா ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கிறது, ராசி அதிபதியை பார்க்கிறது. ராசியையும் பார்க்கிறது, ராசி அதிபதியும் பார்க்கிறது. 2 பார்வை தனித்தனியா. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தொழிலை விரிவுபடுத்த ஏற்ற நேரம். உங்களுடைய வியாபாரம் நல்லா நடக்கும், பொருளாதாரம் நல்லா இருக்கும். வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய நிலைக்கு வளர்ச்சி அடைவீர்கள். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே ஒரு படி உயர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழிலின் மூலமாக வரவேண்டிய லாபம் கணிசமாக உயர்வு. டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். கேஷ் கிடைக்கும், உங்களுக்கு ரொக்க பணம் லிக்விட் கேஷ் கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. குரு செவ்வாய் பரிவர்த்தனை. குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு. அதனால விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்ல நாள், அற்புதமா இருக்கும். நீங்க என்னெல்லாம் பண்ண நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணிடுவீங்க. என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என விரும்புகிறீர்களோ அவை எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அடைய துடிக்கும் விஷயங்களை அடைந்து விடுவீர்கள். உங்களுடைய ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் அதை நிறைவேற்றி வைப்பான். வியாபாரத்தில் பெரிய வருமானம், உத்தியோகத்தில் பெரிய உயர்வு, குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 8 குடையவன் 10ஆம் இடம் சென்றதால் யோகம். ராசி அதிபதியும் 5 குடையவனும் ஒன்றுக்கொன்று இடமாற்றம் பெற்றிருப்பதால் பரிவர்த்தனா யோகம். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே, 5 குடையவன் ராசியிலே. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அவர்களின் முன்னேற்றம் உங்களை மகிழச் செய்யும். தந்தை மகர்காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். தந்தை மகர்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். இவ்விரண்டுமே இப்பொழுது நிகழும் உங்கள் குடும்பத்திலே. தந்தையால் மகனுக்கு மகிழ்ச்சி, மகனால் தந்தைக்கு பெருமை. அப்பா பிள்ளை உறவுல ஏதாவது கொஞ்சம் விரிசல் இருந்தா இப்ப சரியாயிடும். எனவே இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்வீர்கள். வியாபாரம் நன்றாக நடைபெற்று கொண்டிருக்கும். மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகின்றன. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், ஆனந்தமாக இருப்பீர்கள், ஆனந்தமயமாக ஜொலிப்பீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். கும்ப ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பேசும் பொழுது வார்த்தைகளை நிதானமாக பார்த்து பார்த்து பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகளை பார்த்து பார்த்து பயன்படுத்த வேண்டும். ஏதாவது ஒன்னத்தை கோபத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஐயோ சாரி நான் சொன்ன தப்புன்னு அப்புறம் போய் சொல்லக்கூடாது. பேசும்போதே யோசிச்சு பேசுறீங்க. சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து வள்ளுவர் சொல்லுவார் அழகா. நீங்க சொல்ற சொல்லை விட பெட்டரா யாருமே அந்த இடத்துல போட முடியாது. அந்த மாதிரி ஒரு உங்கள் பயன்படுத்தும் சொற்கள் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. எனவே இனிமையான வார்த்தைகள் எல்லாம் இருக்கும் பொழுது கசப்பான வார்த்தைகளை எதற்காக பயன்படுத்த வேண்டும்? இனிமையாக பேசுங்கள் இன்றைய தினம் முழுவதும். மீன ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள். மீன ராசிக்கு மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. நீங்கள் நினைத்ததையெல்லாம் பெறப்போகிறீர்கள். உங்கள் இல்வாழ்க்கை நன்றாக இருக்கும். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பூமி லாபம் ஏற்படுகின்ற நல்ல நாள். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். என்னுடைய இணையதள ஜோதிட சேவையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இணையதளம் வாயிலாக நான் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறேன் தினசரி. நேர்ல பாக்குறது இல்லை. harikesa-matrimony.com அதுல பதிவு பண்ணீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும். அது திருமண தகவல் மையம் harikesa-matrimony.com. வெறும் ஜோசியம் பார்க்கறது harikesa-nallur.com. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கங்க. வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர். வாழிய டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.